நாட்டுக்கோழி முட்டை மாதிரியே தான் இருக்கும். நம்ம இந்த கோழி பார்த்தீங்கன்னா மெயினாக முட்டைக்காக தான் பண்ணுறோம். முட்டைக்கு கறிக்கு வளர்த்துறவங்களுக்கு பண்ணுறோம். மோஸ்ட்லி முட்டைக்காக நம்மகிட்ட வாங்குறாங்க நிறைய பேர். கறிக்காகனா சேவல் ரக கோழி கறிக்குன்னு வாங்குறாங்க. பொட்டை கோழியும் ஒரு சில ஏரியாவில் கறிக்குன்னு வாங்குறாங்க. முட்டைன்னு பார்க்கும்போது பார்த்தோம்னா நமக்கு ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட வந்து 240 250 முட்டை வரைக்கும் கிடைக்குது. இந்த முட்டை பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு முட்டையோட வெயிட் வந்து 40 to 45 கிராம் கிடைக்கும். நம்ம சேல் பண்ணவும் ஈஸியாக இருக்கும் வச்சுக்கலாம். முட்டை நம்ம ஒரிஜினல் நாட்டுக்கோழி முட்டை கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக இந்த கோழி வந்து நல்லா கரெக்டான கோழி. குறைஞ்சபட்சம் வந்து நம்ம 10 ரூபாயிலிருந்து 15 ரூபா வரைக்கும் சேல் பண்ணலாம் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபாயிலிருந்து 12 வரைக்கும் மார்க்கெட் ரேட் கொடுத்துட்ருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹேச்சிங் எக்காக கொடுத்தீங்கன்னா ஒரு 18 ரூபா 20 ரூபா வரைக்கும் கொடுக்கலாம். குஞ்சு பொறிக்கிற முட்டையாக இருந்துச்சுன்னா அந்த ரேட் வரைக்கும் போகும். முட்டை பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த கோழி ரொம்ப சூட்டபுளான கோழி. இந்த கோழியும் சரி, சோனாலி கோழியும் சரி. கோழியோடைய வெயிட்னு பார்க்கும்போது பார்த்தோம்னா பட்டை கோழி பார்த்தீங்கன்னா 1 கிலோ 300 1 500 வரைக்கும் வரும். காவேரி ரக பீரியடு. சேவல் பார்த்தீங்கன்னா 1.5 1 700 வரைக்கும் வரும் சேவல் ரக கோழி. ரெண்டுத்துக்குமே இது வந்து கறிக்கு ப்ளஸ் மீட்டுக்கும் முட்டைக்கும் யூஸ் ஆகுது மெயினாக. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா காவேரி கோழியை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இந்த காவேரி கோழி பார்த்தீங்கன்னா சேவல்லாம் பார்க்கும்போது நம்ம நாட்டு சிறுவடை சேவல் கோழி மாதிரி தான் இருக்கும். பட்டை கோழியும் பார்க்க சிறுவடை கோழி மாதிரி தான் இருக்கும்.